Taste the Daily. சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் திருவாரூர் மாவட்டத்தில் இன்றைக்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்திற்கு திருவாரூர் மாவட்ட எல்லையிலிருந்து தொடங்குகிற அந்த பகுதிகளை புறப்பட்டு சென்று கொண்டிருந்த பொழுது ஏராளமான பெண்கள் வயலில் களை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக பச்சை துண்டு அணிந்து கொண்டு அந்த வயலிலே சென்று அந்த களை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய விவசாய பெண்மணிகளிடம் அந்த விவசாய பணிகளை குறித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிந்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவசாயிகளுடைய பாதுகாவலன் என்றால், விவசாயிகளுடைய ஒரு பாதுகாவல் என்றால், விவசாயிகளுடைய நாயகன் என்றால், விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சர் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தான் என்பதற்கு இலக்கணமாக நேரடியாக இன்றைக்கு வயலிலே களை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்களை பார்த்து விவசாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த பயிரினுடைய களை எடுக்கக்கூடிய அந்த பெண்களிடம் என்னென்ன மாதிரியான அவர்களுக்கு இடர்பாடுகள் இருக்கிறது, இந்த வயலிலே விளையக்கூடிய இந்த நெல்லினுடைய பூச்சியினுடைய தாக்கம், இப்படி பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த பயிரிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த பயிர் என்ன வகை பயிரை சார்ந்தது என்பது குறித்து பல்வேறு விஷயங்களோடு அந்த பெண்களிடம் கேட்டறிந்து வருகிறார். அவர்களும் விவசாய பணிகள் குறித்து ஆர்வத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் தெரிவித்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்க்கலாம். சிலிண்டர் மானியமா மக்கள் எல்லாம் சிலிண்டர் ஃப்ரீயா கொடுக்க போறாங்க, நாங்க எரிக்க போறோம்னு சந்தோஷத்துல எல்லாரும் ஓட்டு போட்டு அதுவும் கொடுக்கல. நாங்க இப்ப வரவுல தான் சமைச்சு கொடுக்கல. எங்க ஊர்ல அந்த கொரோனா வந்த காலத்துல கூட எங்க அண்ணா எங்களுக்கு கவனம் ஆயில் அந்த வீடா வழங்கினாங்க. அதுக்கு பிறகு குடிமல் கூடிய எங்க அண்ணா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டா நாங்க அவங்க அண்ணா ஒரு வீட்டு மேல வீட்டுல 3 குடி 4 குடி இருக்குது. எல்லாம் அண்ணா திமுக ஆட்சி வரும், நீங்க மகிழ்ச்சியா எல்லாம் கறவை மாடுகள் ஆடுகள் கோழியெல்லாம் கொடுத்தோம். அதையெல்லாம் வந்து காஞ்சி போனதுனால புடிச்சு குடுங்கவும் முடியல, அந்து போகுது களை மறுபடியும் நீங்க வரணுங்கய்யா, நீங்க வந்தாதான் எங்களுக்கு மக்கள் சந்தோஷமா மழை இல்ல மழை பெஞ்சா வெயில் அதிகமா இருக்கு. ஒரு 10 நாள் சரி வரமா நீ அடிப்படியா நீ மறைக்காத, ரெண்டு பேரும் ஒண்ணா போலாம். ஓகே தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 10வது நாளாக இன்றைக்கு திருவாரூர் மாவட்டத்திலே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். திருவாரூர் மாவட்ட எல்லையினுடைய தொடக்க பகுதியில் பிரம்மாண்டமான அளவில் விவசாய பணிகள் பல ஏக்கர் அளவிலே பச்சை பசுமையாக பயிர் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பயிரிலே இருக்கக்கூடிய களைகளையும் அந்த ஏராளமான விவசாய பெண்கள் அந்த களை எடுத்து வரக்கூடிய அந்த இடத்திற்கு நேரடியாக களத்துக்கு சென்று அந்த பெண்களிடம் அந்த களையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே போல இந்த வயலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பூச்சிகளுடைய தாக்கம், அந்த வயலிலே பயிரிடப்பட்டிருக்கக்கூடிய நெல்லினுடைய வகை, விவசாயத்தில் பணிகள் மேற்கொண்டு வருகிற போது அவர்களுக்கு ஏற்ற கூலி இவையெல்லாம் சரியாக இருக்கிறதா என்பது குறித்து கேட்டறிந்து வந்தார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்தோம். விவசாயிகளுடைய பாதுகாவலனாக
குடிமராமத்து நாயகனாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் நேரடியாக விவசாய பணிகள் நடைபெறக்கூடிய அந்த பகுதிக்கே சென்று அந்த பெண்களிடம் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், விவசாய பணிகள் மேற்கொள்ளும் போது அவருக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகள், விவசாயம் செய்கிற பொழுது பூச்சிகளால் தாக்கக்கூடிய பல்வேறு பாதிப்புகள், இவ்வளவு இந்த பயிரிடக்கூடிய இந்த நெல் எப்பொழுது அறுவடைக்கு தயாராகும் என்பது குறித்து எல்லாம் கேட்டறிந்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த திருவாரூர் எல்லை பகுதியிலே அந்த பார்த்த உடனேயே வண்டியை நிறுத்திவிட்டு அவரே இறங்கி பச்சை துண்டை அணிந்து கொண்டு விவசாய பெண்களிடம் கேட்டிருக்கக்கூடிய அந்த கேட்கப்பட்டவுடன் அந்த பெண்கள் அனைவருமே ஆவலோடு அவரை பார்த்து பல்வேறு விஷயங்கள் அவரோடு பகிர்ந்து கொண்டார்கள். விவசாய பணிகள் எப்படியெல்லாம் கடுமையாக இருக்கிறது, விவசாயம் செய்கிற பொழுது இதில் விளைகிற நெல் உரிய விலை கிடைக்கவில்லை, இப்படி பல்வேறு விஷயங்கள் குறித்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று 2026 விவசாய தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், விவசாயிகள், விவசாய பெண்கள் அனைவருமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான தங்களுடைய வாக்குகள் என்கிற அந்த அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய, விவசாயிகளுடைய பாதுகாவலராக நீங்கள் தான் இருக்கிறீர்கள் என்று அவர்கள் அந்த பொன் சிரிப்போடு அந்த வேலை செய்யக்கூடிய இடத்திலே களத்திலே கஷ்டம் இருந்தாலும் அதையெல்லாம் மறந்து இவரை பார்த்தவுடன் எழுச்சியோடு அவர்கள் வந்து அந்த பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டதை பார்க்கிற பொழுது ஒரு நெகிழ்ச்சியான சம்பவமாக இருந்தது. களத்திற்கு நேரடியாக சென்று போட்டோ ஷூட் நடத்தாமல் இயற்கையாக ஒரு பகுதிக்கு பிரச்சாரத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். அந்த இடையிலே இது போன்ற அவர்கள் விவசாய பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக தனது ஓட்டுநர் வாகனத்தை நிறுத்த சொல்லி வாகனத்தை நிறுத்திவிட்டு அவரே இறங்கி களத்தில் சென்று அந்த பெண்மணிகளை பார்த்து விவசாய பணிகளை மேற்கொள்ளுகிற பொழுது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது, இந்த பயிரில் என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, நீங்கள் என்ன பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த பயிரிலே இருக்கக்கூடிய கலையை நாங்கள் தற்போது எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஐயா என்று அந்த பெண்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் செல்லுகிற இடமெல்லாம் விவசாயிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் உங்களுடைய வருகையை பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற உன்னதமான ஒரு நிலையை அவர்கள் எடுத்துக் கூறக்கூடிய அந்த வாய்ப்பினை நம்மால் பார்க்க முடிகிறது. விவசாயிகள் எப்பொழுதுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் பக்கம்தான் என்பதை இன்றைக்கு திருவாரூர் மாவட்ட எல்லையினுடைய தொடக்கத்திலேயே அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் அவர்களுக்கு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல, வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல, புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 10வது நாளில் திருவாரூர் மாவட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். மயிலாடுதுறையில் இருந்து கொல்லுமாங்குடி பகுதிக்கு செல்லும் வழியில் விவசாய நிலத்தில் இருக்கும் பெண்களை சந்தித்து பொதுச் செயலாளர் அவர்களின் குறைகளை கேட்டறிந்திருக்கிறார். களத்தில் இறங்கிய அதிமுக பொதுச் செயலாளர் விவசாய நிலத்திற்கு நேரடியாக சென்று அங்கு விவசாய பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பெண்களிடம் என்ன பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றும் தங்களுடைய குறைகள் என்னென்ன என்றும் கேட்கக்கூடிய காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 10வது நாளில் திருவாரூர் மாவட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். மயிலாடுதுறையிலிருந்து கொல்லுமாங்குடி பகுதிக்கு செல்லும் வழியில் விவசாய பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பெண்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார்.